கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதத்தை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நான் பதிவை கூறுகிறேன். எப்படியாவது அந்த 3 நாட்கள் வெளியில் இருந்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே போய் எப்படியாவது மனைவியை இந்த பிரச்சனையிலேருந்து, அதாவது இயேசு என்று சொல்கிற காரியங்கள்லேருந்து அவளை வெளியில் இழுத்துடணும், நம்ம பக்கம் இழுத்துடணும், அவள் பக்கம் நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுத்து இது பண்ணி என்ன பண்ணுற, இப்போ என்ன சொல்கிற அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணும்போதில் என்ன ஜெபம் பண்ண போகுமா அப்படின்னு பழையபடியும் கேட்டாங்க. நான் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதட்டிட்டு, இவ்வளோ தூரம் இது பண்ணி சொல்கிறியே, நம்ம எத்தனையோ கடவுள்களை போய் வணங்குகிறோம், எத்தனையோ கடவுள்கள் நமக்கு உண்டு, இந்து கடவுள் எத்தனை பேர், 30 கோடி தேவர்கள் உண்டு, இவங்களெல்லாம் செய்யாத ஒரு கடவுள் உங்கள் கடவுள் செய்ய போகிறாரா? இந்த இயேசு எனக்கு பிடிக்கும், ஆனால் மனசுக்குள்ளே கிட்ட பிடிக்காது. ஆனால் இந்த வியாபார தந்திரத்துக்காக என்ன பண்ணணும், இந்த 3 மதமும் ஒரு மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டாவில் இயேசு கிறிஸ்துவனுடைய படமும் இருக்கும், முஸ்லீம் படமும் இருக்கும், முருகன் படமும் இருக்கும், எல்லா படமும் இருக்கும், பிள்ளையார் படம் எல்லாமே சேர்ந்த படம். அந்த படம் நம்ம கடையிலையும் வச்சுருப்பேன், வீட்லேயும் வச்சுருப்பேன், பூஜை ரூமில் இருக்கும். அதுக்கு நம்ம ஆரத்தி எடுத்து ஸ்தூபாராதனைலாம் காட்டி இதெல்லாம் செய்வேன். எல்லா சிலைகளும் இருக்கும், மாரியம்மன் சிலையும் இருக்கும், மாதா கோயில் சிலையும் இருக்கும், சிவன் சிலையும் இருக்கும், பெருமாள் கோயில் சிலையும் இருக்கும், முருகன் சிலையும் இருக்கும். எல்லா சிலையும் அந்த செல்ஃப் ஃபுல்லாக அதை பூஜை அறை மாதிரி வச்சு அதில் மணி அடித்து சாமி கும்பிட்ற பழக்கம் உண்டு. அப்படிங்கும் போதில் அதான் அவங்க ஏசாமி நாங்கள் எல்லாம் கும்பிட்டுட்டு தானே இருக்கிறோம், அவங்கெல்லாம் அதான் ஒன்றும் செய்யலையே, கடவுள் எல்லாமே கெட்ட நேரம்னா தள்ளி நிற்கும்ல ஜோசியர் சொல்கிறாரு அப்படின்னா. அப்போ அவளுக்கு நடந்ததுடைய எல்லா காரியங்களும் எனக்கு விளக்கி சொல்கிறான். இப்படி நடந்தது, எனக்கு வரன்கள் தட்டி போனது, நான் போய் ஜெபம் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் தெரியாது, ஜெபம் பண்ணும்பொழுது இப்படி நடந்ததுன்னு சொன்ன பொழுது எனக்கு சரி, நம்ம விக்கிட்டு இழுக்கணும், ரொம்ப ஓவராக சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி அப்போ இத்தனை தெய்வங்களை நான் வணங்கினேன், ஆனால் ஒரு தெய்வமும் என்கிட்ட பேசின கிடையாது. ஆனால் உன்னோட தெய்வத்தை நீ பேசினாருன்னு சொல்கிறல்ல, எலும்பு செய்யணும்லாம் பேசினாருன்னு சொல்கிறல்ல, அதே தெய்வத்தை என்கிட்ட பேச சொல்லு, என்னுடைய கடன் பிரச்சனை எப்படி போகும் அப்படின்றதுக்கு வழிவாசலை சொல்லு, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்குறதுக்கு அவரே என்கிட்ட பேச சொல்லு, நான் நம்புகிறேன். அப்போ நீ சொல்கிற கோயிலுக்கு நான் ஜெபம் பண்ண வர்றேன், இல்லை உங்கள் கோயிலுக்கு நான் என்ன நேர்த்தி கடன் செய்யணுமோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் கூட பேசுவாருங்க அப்படின்னு ஒரு விசுவாசத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க போல அவங்க போட்ட 3 கண்டிஷன். இதுவரைக்கும் நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்த எந்த தெய்வத்தையும் உங்கள் மனசால் கூட நினைக்க வேண்டாம், அதை என்ன பண்ணுங்கள், பூட்டி அதனுடைய சாவியை என் கையில் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அந்த பூஜை அறையினுடைய சாவி அவள் கையில் கொடுத்துட்டேன், அதை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது அப்படின்ட்டான் ஃபஸ்ட்டு. 2வது, என் கூட காலையில் நைட்டு ஃபுல் டைம் 3 நாள் கடையை பூட்டிடணும், பூட்டிட்டு உபவாசம் இருக்கணும். உபவாசம்னா நமக்கு இந்துவில் விரதம்னு தெரியும், உபவாசம்னா என்னென்னு தெரியாது, ஆனால் சரின்ட்டேன். ஆனால் விரதம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மதிய நேரம் நான் என்ன நினச்சிக்கிருக்கேன், நம்ம விரதம் இருக்கும்போது மதியானம் இலை போட்டு சாப்பிடுவோம், வடை பாயசத்தோடு சாப்பிட்டு காலையிலையும் சாப்பிட மாட்டோம், நைட்டு சாப்பிட மாட்டோம், வேணா பசிக்குன்னா ஒரு 2 பழம் சாப்பிடுவோம், அப்படி தான் நான் இருந்திருக்கிறோம். ஆனால் இப்படி சட்டடியாக உபவாசம்னா ஒரு டம்ளர் தண்ணி, காலையில் ஒரு டம்ளர் தண்ணி, மதியானம் ஒரு டம்ளர் தண்ணி, நைட்டு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நான் இது வரைக்கும் இருந்ததில்லை. பசிக்குன்னா சொல்லுங்கள், டீ போட்டு தரேன்னு சொல்லி காலையில் ஒரு டீ, நைட்டு ஒரு டீ, அவ்வளோதான். இப்படி தான் இருக்க வச்சாங்க. அப்போது சரின்னு அதுக்கு ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி 3 நாள் இருந்தோம். இந்த 3 கண்டிஷன், நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது, தூபாராதனை காட்டக்கூடாது, சோத்திரன்னு நீங்கள் என் கூட என்ன பண்ணிக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். எந்த விதத்துலையும் நீங்கள் கடை திறக்கக்கூடாது, யார் கூப்பிட்டாலும் நீங்கள் போய் திறக்க வேணாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த 3 நாளும் நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, எங்கேயும் விட்டு போகக்கூடாதுன்னு உட்கார வச்சிட்டாங்க. சரின்னு நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன். 3 நாளும் வீடை போட்டு, எனக்கு ஏற்கனவே இந்த பாதிரிமார்களை கண்டா பிடிக்காது. இந்த அவங்க செஞ்ச சேட்டைகள்லாம் நமக்கு பார்க்கும்போதில் ரொம்ப கடுப்பாக்குனால அதனால் அந்நியாரமெல்லாம் பிடிக்காது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க சொல்கிறத நான் சரின்னு சொல்லி கேட்டிருந்தேன். கேட்ட போதில் 1 நாள் முடிஞ்சு, 2 நாள் முடிஞ்சு, அந்த ஒவ்வொரு நாள்லேயும் இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க இந்த இயேசு பண்ணைக்கு போய் அங்கே அவங்க அபிஷேகம் பெற்ற அபிஷேகத்தில் அப்படியே அனலாக இருந்து முழங்கால் போட்டு ரபா லாஷிகாலா துட்டி கடா கடா கடாது யான் து நெறிபில் அபாரா துடை அப்படின்னு சொல்லி வெரைட்டி ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு.
என்னடா நல்லா இருந்தவன் நல்லா தான் கட்டிட்டு வந்த மனைவியை இப்படி கத்திக்கிட்டு அந்நிய பாஷையில் இப்படி பேசிக்கிட்டு கத்துறாளே எந்திரிச்சு துரத்துறாளேன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு ஓடியே போயிட்டேன். ஓடி போய் உள்ரூமில் போய் கதை போட்டிட்டு இருந்துக்கிட்டேன். இவன் கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு அபிஷேகத்தில் நிரம்பிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப கண்ணை திறந்து பார்த்தா நான் இருக்க மாட்டேன். உள்ரூமில் போயிருப்பேன். என்னங்க வெளியில் வாங்க, என்ன உள்ளே போய் உட்காந்துட்டு ஏன் நீ என்ன இப்படி கத்துற, நம்ம அந்நியாரம் என்ன சொல்லுவோம், என்ன பேயற மாதிரி ஆடுற, பேய் கத்துற மாதிரி கத்துற, இப்படி பண்ணேன்னு நான் எப்படி உட்கார்றது அப்படின்னு சொன்னோடனே இல்லை இதுக்கு பேர் வந்து அப்படி இல்லை, பரிசுத்த ஆவி, இது பரிசுத்த ஆவியில் நாங்கள் ஜெபம் பண்ணுறது, நீங்கள் அதை இது பண்ணாதீங்க, நீங்களும் வந்து ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரம் மட்டும் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் கூட பேசுவாருன்னாங்க. நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி என்னவும் பண்ணிட்டு போகிறேன்னு நானும் முழங்கால் போட்டு நின்றுக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து இயேசு வருவாரா, இங்கிட்டிருந்து வருவாரா, இல்லை நம்ம கும்பிட்டுக்கு இருந்த அந்த போட்டா அதெல்லாம் இருக்கிறோமே அந்த பூஜை ரூமுக்குள்ளேருந்து வருவாரான்னு சொல்லி நானும் வேடிக்கை. அவள் கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணால் நான் கண்ணை திறந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இங்கிட்டிருந்து வருவாரா அங்கிட்டிருந்து வருவாரான்னு சொல்லி நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் எங்கிட்டிருந்து வரல, எந்த சாமியும் வரல, எங்கிட்டிருந்து வரல. அப்போ இதுவும் டுபாக்கூர் தான், இது நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு பண்ண வேலையாக இருக்குது, இவ ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், 3 நாள் முடிஞ்சுது பார்த்துக்குங்க. 3 நாள் முடிஞ்சு எனக்கு கொலவெறி பசி, 3 நாள் சாப்பிடாமல் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. தண்ணியை மட்டும் கொடுத்து நம்மளை சாகடிக்கிறாள்னு சொல்லிவிட்டு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் எப்பவும் பால் வாங்குறதுக்கு வீட்டுக்கு போவாங்க, நீ வெளியில் கூடி பூட்டிகிட்டு போயிரு, கேட்டெல்லாம் பூட்டிகிட்டு போயிரு, நான் மட்டும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன், நீ போயிட்டு வா, நான் தூக்கு வருதுன்னு சொல்லிட்டு காலையில் அதிகாலை ஜெபம் முடிச்சோன்னு படுத்துட்டோம். எப்போவுமே கொஞ்சம் நேரம் தூங்குவேன். அப்போ சரின்னு சொல்லிட்டு தைரியமாக அவள் வெளியில் கூடி பூட்டிட்டு போயிட்டான். வீட்டு 2 ரூம் தான், உள்ள பூஜை அறை, 2வது மெயின் ஹாலு, அது அடுப்படி, அதுக்கப்புறம் வெளியில் கேட்டோட அந்த இதை வந்து கேட்டெல்லாம் இழுத்து பூட்டிட்டு போயிட்டாங்க. போன பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தேன், இது எதுக்கு இவ்வளையும் துன்பப்படுத்திக்கிருப்பானே, நம்ம வந்து 3 நாள் கழித்து 3 நாள் கடந்து இல்லாமல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது ஃபோனு. அப்போ 3 நாளைக்கு அப்புறம் வந்து எல்லா பேரும் திட்ட போகிறான், நம்மளை கத்த போகிறான், அவமானப்பட்டு நீ நம்ம சாகணுமான்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையெல்லாம் இது பண்ணி என்னுடைய கையில் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு தூங்கின மட்டும் செத்து போயிடுவோம், நம்ம செத்து போயிட்டோம்னாலும் என்ன ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகுது, டக்குன்னு அவளை வேறு யாருக்கா கட்டி கொடுத்துக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு குடிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருந்தேன். அப்போது என்ன நடந்ததுன்றதை அடுத்த பதிவில் பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.